கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 19:17, மேத்யூ 19:17. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். இப்போ அந்த ஐஸ்வர்ய வாலிபன் இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்குறான். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவன் பெற என்ன நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ சொல்லும்போது என்ன சொல்லி கேட்குறான்? நல்ல தேவனே, நீ நல்லவரே அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்போ ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு? என்ன ஏன் நீ நல்லவன் சொல்கிற? அதாவது இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுடைய சிந்தையை திருப்பக்கூடியதாக. ஏன்னா ஒரு உண்மையான ஒரு நன்மையான காரியம் எதிர்ட்டு இருந்து தேவன் ஒருவர்கிட்ட தான் வருது. அவன் சொல்லும்போது நல்லது அப்படி நன்மையான நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த நன்மைங்கிறத நீ ரொம்ப சாதாரணமாக உபயோகப்படுத்துகிற, நன்மையினுடைய உண்மையான அர்த்தம் தெரியணும் அப்படின்னு சொல்லுவதற்கு அங்கே என்ன சொல்றாரு? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றிற்கும் ஆதாரம், எல்லாவற்றிற்குரிய சோர்ஸ் யாரு? தேவன் ஒருவர் தான். அப்போ ஒரு நன்மை என்பது ஒரு மனிதனால், ஒரு மனித முயற்சியினால் பெறவே முடியாது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ நீ உனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் வேணும், உனக்கு ஒரு நித்திய ஜீவன் வேணும்னா நீ என்ன பண்ணணும்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் தவறுதலாக புரிஞ்சு கொள்ளக்கூடியது, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ கற்பனைகளை கை கொள்ளுவதனால நீ ரட்சிப்பு பெற முடியும்னு சொல்லக்கூடியதுக்கு சொல்லலை. அவர் அந்த மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத வெளிக்காட்டக்கூடியதாக. ஏன்னா இயேசு கிறிஸ்துங்க அவரை இது பண்ணும்போது அவன் உண்மையிலே கர்த்தருடைய அளவுகோல் என்ன, ஏன்னா காட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரைச்சியஸ்னு சொல்லக்கூடியதா, தேவனுடைய நீதியின் அளவுகோல் என்ன என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இந்த நியாயப்பிரமாணம் எதை காட்டுகிறது? தேவனுடைய பரிசுத்தத்தை காட்டக்கூடியது. அதே சமயத்தில் இந்த நியாயப்பிரமாணம் என்ன காட்டுதுன்னா, ஒரு மனிதனால் அவனுடைய முயற்சியினால் அதை அவன் கடைப்பிடிக்க முடியாது. அப்போ எனக்கு இதை கடைப்பிடிக்க முடியாது, இதற்கு எனக்கு ஒரு கிருபை வேண்டும் என்று அவன் கர்த்தர்கிட்ட போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டுவதற்காக தான். ஏன்னா நம்ம கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் சொல்லும்போது 25வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு? அதாவது நியாயப்பிரமாணம் நம்மளை எங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவற்றை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு ஆசிரியராக தான் இருந்தது. அப்போ நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது, எனக்கு கிருபை வேணும் என்கிற ஒரு எண்ணம் எப்போ வரும்? நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கும் போது தான். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கும் போது அவனுக்கு என்ன தெரியும்? நான் ஒரு முழுமையாக என்னால் கடைப்பிடிக்க முடியாது, நான் ஒரு பாவியான மனிதன் என்பது அவனுக்கு தெரிய வேண்டும். அவன் இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும் என்பதை காட்டக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த வசனத்தை தவறுதலாய் எடுத்துக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நீங்கள் ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும்னு சொன்னார். நீங்கள் தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நியாயப்பிரமாணம் என்பது ஒரு கண்ணாடி போல. அந்த நியாயப்பிரமாணம் என்ன காட்டும்? என்கிட்ட என்ன இருக்குன்னு காட்டும். ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணாது? என்னை ரட்சிக்காது. நியாயப்பிரமாணத்திற்கு என்னை ரட்சிப்பதற்கான வல்லமை இல்லை. நியாயப்பிரமாணம் நான் ஒரு பாவியான மனிதன், நான் என்னை ரட்சிக்க முடியாது என்பதைத்தான் காட்டுகிறது. அப்போது நான் என்ன பண்ணணும்? ஒரு நியாயப்பிரமாணத்தை வாசிக்க எனக்கு என்னால் ரட்சிக்க முடியாது, ஆண்டவரே என்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் மரியாதையும், அவரும் ஒரு தேவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர்தான் உங்களை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நம்மளுடைய முயற்சியினால் ஒரு காலமும் நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம நன்மையான காரியங்களை செய்து நம்ம தேவன்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்க முடியாது. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை வாசிக்க நம்மளுக்கு என்ன, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க நமக்கு என்ன கொடுக்கும்? நம்ம இருதயத்தை வெளிப்படுத்தும். அப்போ என்ன பண்ணோம்? இந்த வேத வசனம் உங்கள் இருதயத்தை சோதித்து பார்த்து
நீங்க முழுமையாக கிறிஸ்துவை சார்ந்தாதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று காட்டக்கூடியதே எங்கிருந்து வருது? இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து தான் வருது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வசனம் வாசிக்கும்போது இந்த வேத வசனம் உங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்த்து உங்களை முழுமையான கிறிஸ்துவை சார்ந்து அவர் மூலமாக தான் ரட்சிப்பு என்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வல்ல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இந்த வேத வசனங்களை வாசிக்கும்போது அவர்கள் இருதயத்தை சோதிக்கப்பட்டு அதிலே குத்தப்பட்டவர்களாய், என்னால் இதை கடைபிடிக்க முடியாது ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தேவை, உம்மை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்னால் என்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டு போக முடியும் என்பதை உணர்ந்து வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.